ஹாய் மக்களே வணக்கம். நான் உங்கள் டைம் டு ட்ராவல் கார்த்திக். நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ணி போகிற இடம் தான் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில். இது எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா மேல்மலையனூர், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோயிலோட ஸ்தல புராணம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. இந்த இடம் தான் பார்வதி தேவி சிவபெருமானுக்கு பிரம்மஹஸ்தி தோஷத்தை போக்கின இடமா கருதப்படுது. அதனால் இந்த இடம் ரொம்ப பிரசித்தி பெற்ற இடமா கருதுகிறாங்க. நிறைய பேர் அவங்க வேண்டி வந்ததெல்லாம் நிறைவேறுது. அமாவாசை காலங்களில் இந்த இடம் ரொம்பவும் கோலாகலமாக திருவிழா போல காட்சி அளிக்கும். நிறைய பக்தர்கள் கூட்டம் அலமோதும் இங்கே சிறப்பாக அந்த பில்லி சூனியம், ஏவல் அதெல்லாம் எடுக்கிறது, அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய நடத்தப்படுறது. குறிப்பாக இந்த இடத்த சுற்றி நிறைய அமானுஷங்களும் நிறைய புராண கதைகளும் நிறைய சுற்றி பின்னப்பட்டிருக்கு. இந்த இடம் குறிப்பாக சுடுகாட்டில் தான் அமைஞ்சிருக்குது. ஸோ அதனால என்னவோ தெரியல, இது ரொம்ப அமானுஷமாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இந்த இடமே ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சிற்பங்கள் இருக்குது, நிறைய பார்க்கலாம். இது ஒரு மலையன் சொல்கிற ஒரு அரசன் ஆட்சி செஞ்சுருக்கான். ஸோ அதனாலேயே இந்த ஊருக்கு மேல்மலையனூர்ன்ற பேரும் வந்திருக்குது. மக்கள் இந்த இடத்துல பூட்டு கட்டுற பழக்கம் நிறைய இருக்குது அவங்களுக்கு. இந்த பூட்டு கட்டினா அந்த குடும்பம் வீடு கட்டலாம். அந்த மாதிரி இந்த கயிறு கட்டுறது, தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்கும், தாலி பாக்கியம் நிறைய இடத்துல நிறைவேறதுனால நிறைய பேர் அந்த நம்பிக்கையை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம மரியாதை கொடுத்தாகணும். சித்தர் சண்முகா முனிவரோட அந்த பீடம் இருக்குது, ஜீவசமாதி அடைஞ்ச பீடம். இங்கே இந்த வேவல் சூனியம், பில்லி சூனியம் வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் இந்த இடத்துல பண்ணுறாங்க. சரி, ஃபைனலாக கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். சாமியை பார்க்கலான்னு உள்ளே போயிட்டுருக்கோம். கூட்டம் அந்தளவுக்கு ஓவராக இல்லைங்க. நம்ம மற்ற டைமில் வந்தால் கூட்டம் இருக்கும். நாங்கள் வந்த டைம் மண்டே, அதனால் ஒரேடியாக சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு சரி அடுத்தது எங்கே போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டிருந்தோம். நம்ம நண்பர் எல்லாரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் போட்டிருந்தோம். பக்கத்தில் இங்கே ஒரு ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, ஜோசியம் பார்த்துட்டு கிளி ஜோசியம் பார்த்தோம். ரொம்ப நாள் பார்க்குற பழக்கம் இல்லை. ஆக்சுவலி எனக்கு சாமி நம்பிக்கை எனக்கு அந்தளவுக்கு இல்லைங்க. சரி, இருந்தாலும் மற்றவங்களை மதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அடுத்தது இது இன்னொரு சாமிங்க, பேயாயி சாமின்னு சொல்கிறாங்க. இதை அதுமாரி பக்கத்தில் நிறைய சின்ன சின்ன கோவில்ஸ்லாம் இருக்குது. அந்த என்ன புராணங்கள் எனக்கு டீட்டெயிலாக தெரியல. அப்போ ரொம்ப பசி எடுத்தது. பக்கத்துலேயே கூழ் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அவங்ககிட்ட சாப்பிட்றதா இருக்கட்டும், அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளை நம்பி தான் அவங்க கடை போட்டிருக்காங்க. அதனால் கூழ் ரொம்ப அருமையாக இருந்தது. நான் இது வரைக்கும் சாப்பிடாத ஒரு கூழ். அது சொல்ல முடியலனால அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நிறைய வெரைட்டி ஆஃப் சைட் டிஷ்லாம் வச்சுருந்தாங்க. சரி, அங்கேயே லஞ்சை முடிச்சுட்டு ஆக்சுவலி நாங்கள் வந்த நோக்கமே திருவண்ணாமலை போகிறது தான் வந்தேங்க. திருவண்ணாமலையில் ஒரு ஒர்க் விஷயமாக வந்திருந்தோம். சரி, அப்படியே மேல்மலையனூர் போனதில்லை வரைக்கும். அதனால் அந்த அம்மனை பார்த்துட்டு அடுத்து அது பக்கத்தில் இன்னொரு கோவில் ஒன்று இருக்குதா கேள்விப்பட்டிருந்தோம், சுடுகாட்டு. அது ஆக்சுவலி அதுதான் சுடுகாட்டில் இருக்க கோயில், மயான காளின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் இந்த பில்லி சூனியெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக அதெல்லாம் பார்க்குற இடம். சரின்னு சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணி அங்கே போயிருந்தோம். அது ஒரு ஆளுக்கு 10 ரூபா என்ட்ரி டிக்கெட்டுங்க. சரி, உள்ளே போயிட்டு என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு போனால் ரொம்ப அமானுஷமாக இருந்ததுங்க. நிறைய அமானுஷங்கள். வெறும் சின்ன ஒரு கூரை வேஞ்ச ஒரு கோவில் தான் அது. அதுக்குள்ளே நிறைய அமானுஷங்கள் இருக்குது. கோழியை பலி கொடுக்கறது, ஆடு வெட்டுறது, அது மாதிரியான சடங்குகள்லாம் உள்ளே நடக்குது. அது சில விஷயம் நம்ம ஏற்றுக்கக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது. வேணாமாப்ல மேல்மலை தரிசனம் முடிச்சுட்டு திருவண்ணாமலை கிளம்பிட்டு இருக்கோம். பேர் ஆவுடையப்பன். எப்பா நீ பாக்குற பாகல கீழே விட்டுற போற வார ஓட்ட தெரியாத வார சொல்லிக்கிறேன். போடுப்பா, எங்க ஏரியா போயிடுவா, பரவாயில்லையா? சரி விடு, எங்க ஏரியாவுக்கு போற விடு. நீ வந்தா எனக்கு நான் டைம்ல நான் அப்படியே போயிடுவேன். பாண்டி மேப் தானே போற சொன்ன, ஒருவேளை அந்த சைடு போற மாதிரி இருக்கு போதுப்பா. நல்லா சேலத்து கம்பரிக்கா பாருங்க. அங்காளம்மா கோயில்ல இருந்து கோயில காட்டுப்பா, கோயில காட்டும். அம்மா மாப்பிள திருவண்ணாமலைக்கு ஒரு ரோஜனமா இல்லாம வீட்டுக்கு கிளம்புறோம். கிரிவலம் போலாம் வந்தா சொதிப்பு விட்டான். பின்னாடி சித்தால் தான் எங்கடா அந்த சேலத்து மக்கான் தேடாதீங்க. சேலத்து மக்கா அங்காளம்மா கோயிலோட கிளம்பிட்டான். எங்களை திருவண்ணாமலை டிராப் பண்ணி கிளம்பிட்டான். திருவண்ணாமலைக்கார சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காப்ல, திருப்புகழ் ஸ்டோர்ஸ். இந்த பக்கம் வந்தீங்கன்னா அங்க வாங்கின பொருட்கள்லாம் ஓகேவா, மலிவு விலை. வழி தெரியாத கூகுள் மேப் இந்த பக்கம் திரும்படா. நான் தனபால பாத்துட்டு பார்த்தேன். அங்க வருங்க, ஒரே ஒரு பையன் தனபா மட்டும் தட்டின்னு இருக்கான். தனபாலு பக்கத்து வீட்டுல திருசானு பொண்ணு இருக்கா. பொண்ணு மேல தனபாலு கண்ணா இருக்கா.